கூட பிறந்த அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு தம்பிங்களை தங்கச்சிங்களை வளர்க்குறாரு. ஆனால் வளர்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் படம் சூப்பராக இருக்குது சார். அண்ணன் தம்பியுடைய பாசத்தை வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தம்பியே வந்து ஒரு அண்ணனை வந்து இந்த மாதிரி வந்து பழி வாங்குற மாதிரி கிளைமேட்ஸ் இருந்தாலும், ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு தம்பிங்களை தங்கச்சிங்களை வளர்க்குறாரு. ஆனால் வளர்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அவருக்கு அது தாங்க முடியல. தங்கச்சிக்காக 2 தம்பிங்களும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தங்கச்சியும் கடைசியில் எடுத்துகிட்டு, ஒரு தம்பிக்கு பிறந்த குழந்தை அவர் கையில் தானே எடுத்துகிட்டு போகிறாரு. அது கொடுத்துட்டு போலியா, அது வேணான்னு சொல்லி கொடுத்துட்றா. உங்கள் ரத்தம் அப்படின்னு சொல்லி அவள் கொடுத்துட்றா. அதாவது அதான் அந்த காலத்தில் இருந்தது. இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிச்சுல்ல. இன்னைக்கு காலகட்டங்கள் வந்து ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தா அந்த ரத்தத்தை விடலையே அவரு. நம்ம தம்பிக்கு குழந்தை பிறந்தனால, ஆனால் அது வந்து பிறந்த குழந்தைய கொடுத்துட்றாங்க அவங்க வேண்டான்ட்டு. ஆனால் இருந்தாலும் இவர் என்ன பண்ண, நம்ம தம்பிக்கு குழந்தை அன்னைக்கு எப்படி அம்மாவை தங்கச்சியை விட்டுட்டு போனாங்களோ தூக்கிட்டு போனாலும், நீ தம்பிக்கு பிறந்த குழந்தை தான் ரத்தம் தானேன்ற கையில் தூக்கிட்டு அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. அதில் இல்லை லாஸ்ட்டாக வந்து நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய அவர் எடுக்காத போயிருந்தா தான் ஒரு இதுவாக இருக்கும். பட் ஆனால் அவங்க பெற்றவங்க அந்த குழந்தைய கொடுத்துட்டு அவங்க ரத்தம் எடுத்துகிட்டு போங்கன்னு, ஆனால் இவர் அதை கடத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார். நல்லா படம் சூப்பராக இருக்குது. டைரக்ஷன் நல்லா இருந்தது. மியூசிக்லாம் நல்லா இருந்தது சார். அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு படம் பார்க்கலாம் ஃபேமிலியோட. நல்லா இருக்கு. நன்றி. படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே ஃபைன், ஆக்ஷன் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. பட் வந்து ஸ்கிரிப்டில் வந்து கொஞ்சம் அண்ணன் தம்பியே மாறி அடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு கேங்ஸ்டருக்கும் ஒரு கேங்ஸ்டர் இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இவங்களே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆனது கொஞ்சம் ஒரு நம்ப தகுந்த மாதிரி இல்லை. பட் ஸ்க்ரீன் பிளே ஆக்ஷன்லாம் ஓகே. பட் கதையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் வில்லன் கிரிப் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து வில்லனை இதை பண்ணப்பறம் ஆப்போசிட்டாக வில்லன் இல்லவே இல்லை. ஸோ கதையில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதான். தேங்க்யூ. ஐயா, சூர்யா ஆக்டிங் சூப்பர் சார், எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. பட் அந்த கதையில் அந்த ஸ்கிரிப்ட் ஒண்டி இல்லை. செகண்ட் ஹாஃபில் அந்த ஹோல்டு இல்லை. ஏன்னா வந்து தம்பியே வந்து எதிரியாக மாறிடுறாங்க, திருப்பியும் சேர்றாங்கும்போது அது ஒரு ரியாலிட்டியாக இல்லை. அது எங்கேயுமே நடக்காது. ரெண்டாவது அவங்க சிஸ்டரே வந்து கொலை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ரியாலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி போலீஸ் வந்து பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. அதை பிரகாஷ் ராஜ் வந்தார், பிளான்லாம் போடுறாரு, ஒரு ரியாலிட்டி அப்படி இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து மிஸ்ஸிங் செகண்ட் ஹாஃபில். போலீஸ் செகண்ட் ஹாஃபில் எங்கேயுமே இல்லை. இவ்வளோ பேரை கொலை பண்ணுறாங்க, 30 பேர் 40 பேர்னா போலீஸ் ஸ்க்ரீன்லேயே இல்லையே. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வராங்க. ஸோ நம்பத்தகமாக இல்லை. பட் ஆக்ஷன் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, மியூசிக் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஏ ரகுமான் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஒண்டி தான். ஓகே ஃபைன், தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. கதை எல்லாமே, சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே A to Z சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க இது கேரக்டருக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க.